கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏற்கனவே நம்ம 22 ஆல்பபெட் ஹீப்ரூல நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம ஒரு 5 எழுத்துக்களை சோஃபித் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சோஃபித்தை பற்றி நம்ம பார்க்க போறோம். ஸோ இது அதனுடைய ஃபர்ஸ்ட் லெசன். ஒவ்வொரு சோஃபித்தா ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த சோஃபித்தில் நான் முதலாவது உங்களுக்கு காமிக்க போறது காஃப் என்கிற எழுத்தை பற்றி நம்ம பார்க்க போறோம். இந்த சோஃபித்னா என்ன பாருங்க, இந்த ஒரு 5 எழுத்து தான் சோஃபித்து. இந்த 5 எழுத்துக்களும் ஒரு வார்த்தையின் கடைசி எழுத்தா வந்தால் அதனுடைய வடிவம் மாறும். இந்த 5 எழுத்து மாத்திரம் ஒரு வார்த்தையின் கடைசி எழுத்தா வந்தால் அதனுடைய எழுத்து வடிவம் மாறும். ஸோ அதுதான் சோஃபித். அது ஃபைனல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சோஃபித்ல முதல் சோஃபித் நம்ம பார்க்கலாம். அதுதான் காஃப். இந்த காஃப்குள்ளதை பற்றி பார்ப்போம். பாருங்க, இப்போ உங்களுக்கு இங்க நம்ம நோட் புக்ல எப்படி 2 லைன் இருக்கோ அதுமே 2 லைன் இங்க இருக்குது. அதுல காஃப் எப்படி எழுதுவாங்க? காஃப் நான் சியை மாத்தி போட்ட காஃப், அதை நீங்க பார்க்கலாம் ஸ்கிரீன்ல. ஆனா காஃப் சோஃபித் அப்படின்னு சொன்னா காஃப் மேலேயே வரைஞ்சி அதனுடைய கோடு அந்த 2வது கீழே உள்ள கோட்டுக்கு கீழே வரைக்கும் போகணும். இதுதான் என்னது? காஃப் சோஃபித். இதை பார்க்கும்போது உங்களுக்கு எந்த எழுத்து மாதிரி இருக்குது? ரேஷ் மாதிரி இருக்குல்ல. ஆனா ரேஷ் கோட்டுக்கு கீழே வராது. நார்மல் சைஸ், எந்த ஹீப்ரூ ஆல்பபெட்டுடைய நார்மல் சைஸ் இருக்கோ, எந்த சைஸ்ல நீங்க எழுதுறீங்களோ அந்த சைஸ்ல தான் இருக்கும். அதுக்கு கீழே என்ன செய்யாது, வராது. ஆனா காஃப் சோஃபித் அந்த எழுத்தின் ஒரு வார்த்தையின் கடைசி எழுத்தா வந்தால் அத இந்த மாதிரி என்ன செய்யணும், எழுதணும், ரேஷ் மாதிரி எழுதணும். ஆனா கீழே வரைக்கும் கோடு என்ன செய்யும், வரும். இப்போ இதுல ஒரு சில உதாரணங்களை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். உதாரணமா, நட அப்படின்னு சொல்றதுக்கு எபிரேய மொழியில யாலாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யாலாக் எப்படி எழுதணுங்கிறது நான் ஸ்கிரீன்ல போட்டிருக்கிறேன். முதல் எழுத்து யோத், அதுக்கு பிறகு லாமட், அது பிறகு காஃப். இந்த 3 எழுத்து சேர்ந்ததுதான் என்னது, யாலாக். யாலாக்னா நட. இப்ப எப்படி நடக்கிறது, ஒரு கணவனும் மனைவி எப்படி நடக்கணும் அப்படிங்கிற டீகோடிங் இந்த யாலாக்ல நீங்க பார்க்கலாம். யோத் யாரை குறிக்குது? மனைவியை குறிக்குது. லாமட் மணவாளனை குறிக்குது, அதாவது புருஷனை குறிக்குது. சோ கணவனும் மனைவியும் எப்படி நடக்கணும், அடுத்த கடைசி எழுத்து காஃப். அது எப்படி எழுதுக்கு பாத்தீங்களா? காஃப் போடல, அது காஃப் சோஃபித் எழுதி இருக்கிறோம். அது கீழே வரைக்கும் கோடு வரும். சோ கணவனும் மனைவி எப்படி நடக்கணும்? கையோடு கை கோர்த்து என்ன செய்யணும், நடக்கணும். அதாவது ஒரே சிந்தனையோடு என்ன செய்யணும், நடக்கணும். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அதுல வேதம் சொல்லுது, இருவர் ஒருமனப்பட்டால் ஒழிய அவர்கள் ஒருமித்து நடக்க இயலாது. சோ 2 பேர் ஒருமனப்படணும். அந்த ஒரு மனம் இருந்தாதான் நீங்க நடக்க முடியும். ஒரு சபையில பாஸ்டரும் விசுவாசிகளும் ஒரே சிந்தனை இருந்தாதான் அவங்க நடக்க முடியும். பாருங்க, இப்படிதான் ஒரு கம்பெனி எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு முதலாளியும் வேலை பார்க்கிறவங்க ஒரே மனமா நடக்கணும். அப்பதான் அந்த கம்பெனி ஓடும். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஏனோக்கு யாரு? மணவாட்டி. தேவன் யார்? மணவாளன். சோ 2 பேரும் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான், அதாவது நடந்து கொண்டிருந்தான். யாலாக், அதாவது ஹாலாக் அப்படின்னு வரும். சோ இந்த மாதிரி இந்த யாலாக் அப்படிங்கிற காரியத்துல நீங்க இந்த டிகோடிங் நீங்க பார்க்க முடியும். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்க விரும்புறேன். ராஜாவுக்கு எபிரேய மொழியில மெலேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ஸ்பெல்லிங்க பாருங்க. முதல்ல மெம் இருக்குது, அப்புறம் லாமட் இருக்கும், அப்புறம் காஃப் சோஃபித் போட்டிருக்கு. ஏன்னா காஃப் லாஸ்ட்ல வருது. அப்ப அதனுடைய எழுத்து வடிவம் மாறிடும். காஃப் சோஃபித், மெலேக். அதே மாதிரி ராணி அப்படின்னு சொல்றதுக்கு மெலேகா அப்படின்னு சொல்லுவாங்க. மெலேகா. இதுல நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல மெம் இருக்குது, அப்புறம் லாமட், அப்புறம் காஃப். பாருங்க எப்படி எழுதி இருக்குன்னு. காஃப் சோஃபித் போடல. ஏன்னா அது கடைசி எழுத்து இல்ல, அடுத்த எழுத்து ஹே இருக்குது. சோ காஃப் இடையில எங்கேயாவது வந்தது அப்படின்னா அது நார்மல் காஃப் எழுதணும். ஆனா அந்த காஃப் ஒரு வார்த்தையின் கடைசி எழுத்தா வந்தால் அதை காஃப் சோஃபித்தா என்ன செய்யணும், போடணும். சோ இந்த மாதிரி அதை என்ன செய்யணும், எழுதணும். சோ இப்போ இதனுடைய டீகோடிங் பார்க்கலாம். மெலேக்கான ராணி என்ன செய்யணும், கடைசி எழுத்து ஹேன்னா அதுக்கு அர்த்தம் என்ன, பாரு. சோ ராணி யாரை பார்க்கணும், தன்னுடைய ராஜாவை என்ன செய்யணும், பார்க்கணும். பிலாத்து சொன்னா இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து, யெகோஷுவாவை கை நீட்டி அவன் சொன்னான்,
உங்கள் ராஜாவை நான் என்ன செய்யட்டும்னு சொல்லி கேட்டான். உங்கள் ராஜா. அவங்க அன்னைக்கு அவங்க ராஜாவை பார்த்திருந்தாங்கன்னா அவங்க ராணியா இருந்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அந்த ஸ்தானம் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு புரஜாதியாராகிய நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பாருங்க, இந்த காஃப் அண்ட் காஃப் சோஃபித். காஃப் வந்து நார்மலா சிஏ மாற்றி போட்டாச்சுன்னா என்னது காஃப். ஆனா காஃப் சோஃபித்னு வரும்போது அந்த காஃப் ஒரு வார்த்தையின் கடைசி எழுத்தா இருந்தால் அதனுடைய எழுத்து வடிவம் மாறும். அதை காஃப் சோஃபித்னு சொல்லுவாங்க. சோ இதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த வீடியோல நம்ம சந்திப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.